வணக்கம் நண்பர்களே. இன்னைய பங்கு சந்தை செய்திக. வணக்கம் நண்பர்களே. நம்ம பங்கு சந்தை பற்றி முக்கியமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்திய பங்கு சந்தை எப்பவும் போலவே இன்னும் ஏத்த இறக்கங்களோட தான் இருந்துச்சு. பல பங்குகள் உயர்ந்த, சில பங்குகள் சரிந்தன. இன்னைக்கு சந்தை எப்படி முடிஞ்சது? எந்தெந்த பங்குகள் முன்னணியில இருந்துச்சு, எந்தெந்த பங்குகள் முன்னணியில இருந்துச்சு, எந்தெந்த பங்குகள் பின்னாடி போச்சு என்பதையெல்லாம் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். எந்தெந்த பங்குகள் பின்னாடி போச்சு என்பதையெல்லாம் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். நாளைய சந்தை எப்படி இருக்கோ என்ன எதிர்பார்ப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சந்தையின் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகள் மற்றும் முன்னோக்கி பார்வைகளை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னைய வெற்றி வீர்க. இன்னைக்கு எந்தெந்த பங்குகள் சந்தையில முன்னணியில இருந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது ஏபிசி நிறுவனம். அவங்க பங்கு இன்னைக்கு 10% உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அவங்க அடைஞ்சிருக்க புதிய ஒப்பந்தம் சொல்லப்படுது. அடுத்ததா XYZ நிறுவனம். அவங்க பங்கும் இன்னைக்கு 8% உயர்ந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுத்திருக்கு. இன்றைய பின்னடைவுகள். இப்போ இன்னைக்கு எந்த பங்குகள் சந்தையில பின்னாடி போச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது டெஃப் நிறுவனம். அவங்க பங்கு இன்னைக்கு 7% குறைஞ்சு கடந்த சில வாரங்களாக சரிவை சந்திச்சுட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட சமீபத்திய நிதி நிலை அறிக்கை திருப்திகரமா இல்லாததான்னு சொல்லப்படுது. அடுத்ததா MNO நிறுவனம். அவங்க பங்கோ இன்னைக்கு 5% குறைஞ்சு ஏமாற்றத்தை குடிச்சிருக்கு. இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் அவங்களோட புதிய தயாரிப்புகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததுதான். சரி, இப்போ இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு முக்கிய காரணங்க என்னன்னு பார்க்கலாம். ஏபிசி நிறுவனம் புதிய ஒப்பந்தம் பெற்றது. அரசாங்கத்தோட சாதகமான கொள்கைகள் எல்லாம் அவங்களோட பங்குயர்வுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. DF நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலை அறிக்கை திருப்திகரமா இல்லாதது மற்றும் அவங்களோட துறையில நிலவி வரக்கூடிய போட்டி எல்லாம் பங்கு குறைக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்போ எல்லாருக்கும் முக்கியமான கேள்வி, நாளைய சந்தை எப்படி இருக்கும் என்பதா. நிபுணர்கள் சூறுதன்படி சந்தை சீராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனா சில குறிப்பிட்ட துறைகள்ல நல்ல வறட்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருந்து துறைகள்ல நல்ல வறட்சி இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சந்தை பத்தின எதிர்பார்ப்புகள் பத்தி சில முன்னணி நிபுணர்கள் கிட்ட நாங்க பேசினோம். அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் எதிர்கால சந்தை போக்களை பற்றி விவரித்தார். நிபுணர் ஒருவரின் சூறுவதப்படி சந்தை மேல் நோக்கிய போக்கையே தொடரும் என்னும் இது முதலீட்டாளர்களுக்கு நல்ல செய்தியாகும். நீண்ட கால முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்னும் கூறினார். அவர்கள் சந்தையின் நிலைத்தன்மையை நம்புகிறார்கள். மற்றொரு நிபுணர் கூறுவதப்படி சந்தையில் சில குறுகிய கால திருத்தங்கள் இருக்க வாய்ப்பு இருப்பதா முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்னும் கூறினார். குறுகிய காலத்தில் சந்தை மாறுபாடுகளை எதிர்ப்பது முக்கியம். முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். சரி நண்பர்களே, இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில நடந்த முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்தோம். சந்தை எப்போதும் போலவே ஏற்ற இறக்கங்களோட தான் இருந்துச்சு. நாளைய சந்தை எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சந்தை பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.